ஏசப்பாவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். பரலோகத்தின் தேவன் நம்முடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். மனுஷனிடத்தில் சொன்ன காரியம் மனுஷனுக்கு மறந்து போகும், ஆனால் கர்த்தரிடத்தில் சொன்ன காரியத்தை அவர் ஒரு நாளும் மறக்காமல் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் அவர் நமக்கு செய்ய போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? நினைக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். நிச்சயமாய் இந்த உபவாச ஜெபம் தேசத்தில், சபையில், குடும்பத்தில் மகா பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாய் கொண்டு வரும். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு நல்ல விசுவாசத்தில் நில்லுங்க. நேற்றுக்கிழமை ஆராதனையில் ஆண்டவர் அநேகரை சாட்சியாக எழுப்புவார். அநேக அற்புதங்களை கர்த்தருக்கு செய்தார் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் அப்பாவினுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அப்படிப்பட்ட மகிமையான அற்புதம் உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நடக்கும் நடக்கும் ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போதும் இந்த உபவாச ஜெபத்தினுடைய இந்த நேர தியானத்திற்காக எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிப்போம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அல்லேலூயா. உபவாசமும் இயேசு கிறிஸ்துவும் என்கிற தலைப்பில் இந்த இரவு ஜெபம், இந்த இரவு ஜெபத்தில் நாம் தியானிக்க போகிறோம். உபவாசமும் இயேசு கிறிஸ்துவும். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியமே இந்த 40 நாள் உபவாசத்திற்கு பிறகுதான் அவர் தொடங்குகிறார். அல்லேலூயா. ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை வனாந்திரத்திற்கு கொண்டு போனார். வனாந்திரத்தில் 40 நாள் இயேசு கிறிஸ்து உபவாசமாயிருந்தார். உபவாசம் முடிந்து உபவாசத்தை கர்த்தர் முடிக்கும்போது சோதனைக்காரனும் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்தார். நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில் 40 நாள் புசியாமலும் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் உபவாசித்திருப்பாரானால், உபவாசித்து ஜெபித்திருப்பாரானால், நம்முடைய வாழ்க்கையில் உபவாச ஜெபம் என்கிறது எவ்வளோ முக்கியம் என்கிறதற்கு வேற ஆதாரத்தை உங்களுக்கு காண்பிக்க அவசியம் இல்லை என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. உபவாச ஜெபம் ரொம்ப 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 முக்கியம். அதுலேயும் வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் போடுகிற உபவாச ஜெபத்தை காட்டிலும் நம்ம வாழ்க்கையில் தொடர் உபவாச ஜெபம் என்கிறது அது ரொம்ப 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 முக்கியம். அது ரொம்ப ரொம்ப பலனை கொண்டு வரும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நாம் எதை கற்றாலும் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருந்து கற்றுக்கொள்ளுகிறது நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகும். நாம் நம்ம தொழிலுக்காக, நம்ம வியாபாரத்திற்காக, நம்ம வாழ்க்கையின் ஸ்டைலுக்காக எத்தனையோ மனுஷனை பார்த்து அவர்களிடத்தில் கற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் எல்லாவற்றிற்கும் இயேசு கிறிஸ்துவை பார்த்து நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுவோம் என்றால் நிச்சயமாய் அவரிடத்தில் கற்ற அந்த பாடம் ஒரு நாள் நமக்கு தோல்வியாய் மாறாது, தோல்வியாய் இருக்காது. ஆமேன். நிச்சயமாய் நாம தோத்து போகிற மாதிரி அவர் எதையும் இந்த பூமியில் முன்வைத்து போகலை. அவருடைய அடிச்சுவடை விட்டுட்டு போகலை. அவருடைய அடிச்சுவடை பின்பற்றுகிற ஒவ்வொரு பேரும் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஜெயிப்பார்கள், உலகத்தை ஜெயிப்பார்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர், அப்படியே நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீர்கள் இயேசுவை பின்பற்றினால். ஆகவே உபவாசமும் இயேசு கிறிஸ்துவும் என்கிற தலைப்பில் நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் உபவாசித்து ஜெபிக்கும் போது ஆவியானவர் அவரை எங்க கொண்டு போனார் அப்படின்னா வனாந்திரத்திற்கு கொண்டு போனார். முற்றிலும் தனிமைப்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ உபவாசம் என்கிறது தேவனும் அவரும் பிதாவும் என்கிற ஒரு நிலை. அவரும் ஆவியானவரும், அவரும் பிதாவாகிய தேவனும் இந்த ஐக்கியத்திற்குள்ளாக, இந்த வட்டாரத்திற்குள்ளாக
அவர் போய் அமர்ந்தார். உபவாசத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான பாடம். தேவனுடைய பிள்ளைகளும் புரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவை போல வாழ்க்கையில் உபவாசித்தால் அப்படி உபவாசிங்க. இன்றைக்கி நாம் காலை ஜெபம் முடிகிறது, வீட்டுக்கு போகிறோம். மதியானம் ஜெபம் முடிகிறது, வீட்டுக்கு போயிட்டு வரோம். இரவு ஜெபம் முடிகிறது, இனி வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வருவோம். இந்த மாதிரி நம்ம சபை அனுபவம்னா இப்படி தான் பண்ண முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து உபவாசித்த விதமே அவர் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார். ஹல்லேலூயா. நானும் என் தேவனும், நானும் என் பிதாவும், நானும் என் ஆவியானவரும். அப்போ கிறிஸ்துவுக்காக, தேவனுக்காக, இயேசுவுக்காக நாம் ஜெபத்திற்காக, உபவாசத்திற்காக நாம் தனித்திருப்போமேயானால் இன்னும் மேன்மையாக இருக்கும். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியமே இந்த உபவாச நாளுக்கு பிறகு வெற்றியாய் ஆரம்பித்து வெற்றியாய் முடிகிறது. கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய இவ்வளோ வெற்றியாயிருந்ததற்கு காரணம் தொடர் உபவாச ஜெபம். ஆமென். ஆமாம், தொடர் உபவாச ஜெபம்தான் அவருடைய ஊழியத்தினுடைய வெற்றியின் ரகசியமாக இருந்தது. நான் சொல்லுகிறேன், இந்த உபவாச ஜெபத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிலெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதற்காக நீங்கள் பயன்படுத்துங்க. கர்த்தருக்குள்ளாய் வளர பயன்படுத்துங்க. கிறிஸ்துவுக்குள்ளாய் வளர பயன்படுத்துங்க. படிப்பில் வெற்றி இல்லையா, உபவாசம் போட்டு கர்த்தரை நோக்கி பாருங்க, வெற்றி வரும். தொழிலில் வெற்றி இல்லையா, வியாபாரத்தில் வெற்றி இல்லையா, சரீரத்தில் பலகீனமா, உபவாசம் இருந்து உங்களை தனிமைப்படுத்தி கொள்ளுங்க. உபவாசம் இருந்து சபையில் ஜெபம் பண்ணுங்க. எந்த இடத்துலெல்லாம் தோல்வியில் நிற்கிறீர்களோ அதே இடத்துல வெற்றி உங்களை தேடி வரும்படி இந்த உபவாச ஜெபம் தோல்வி நிலையில் நிற்கிற உங்களை வெற்றி நிலைக்கு உயர்த்தி கொண்டு போய் வைக்கும் என்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆகையினால இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் உபவாசத்தில் ஆரம்பித்தது. உபவாசம் எவ்வளோ வல்லமை உள்ளது அப்படின்னா அதை வெறும் வார்த்தையால் சொல்ல முடியாது, அவ்வளோ வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. இந்த பூமியில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. ஆனால் நிச்சயமாய் பிசாசோடு நமக்கு போராட்டம் உண்டு. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. ஒரு பொல்லாத ஆவி இந்த பூமியில் யாரை விழுங்கலாம், யாரை கெடுக்கலாம், யாரை வஞ்சிக்கலாம் அப்படின்னே அலைகிறது. இப்போ இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்த பிற்பாடு ஊழியத்தை தொடங்கலாம் என்று சொல்லி நினைக்கும் போது சோதனைக்காரனாகிய பிசாசு அவரிடத்தில் வந்தார். நான் சொல்லுகிறேன், 40 நாள் உபவாசம் இருந்தார். பிதாவை நோக்கி அமர்ந்திருந்தார். பிதாவும் நானும் என்கிற நிலைக்கு தன்னை தனிமைப்படுத்தி கொண்டிருந்தார். அந்த உபவாச ஜெபத்தை முடிக்கிற போது பிசாசு அவரை சந்திக்கிறான். பல வசனங்களையே கொண்டு அவரை வஞ்சிக்க நினைக்கிறான். 40 நாள் உபவாசத்தை முடித்து நிற்கிற இயேசுவுக்கு முன்பதாக பல சூழ்ச்சிகளை கொண்டு வருகிறான். பல ஆசைகளை காட்டி பார்க்கிறான். எந்த இடத்திலையும் இயேசு கிறிஸ்துவை மேற்கொள்ளவே முடியலை. பிசாசு தோத்தான், இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். ஹல்லேலூயா. பிசாசு வெக்கப்பட்டு போனான், இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல மகிமைப்பட்டு நின்றார். தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க, இந்த உபவாச ஜெபம் என்னை, தோல்வியில் நிற்கிற என்னை ஜெயத்திற்கு நேராய் கொண்டு போய் விடும் என்கிறதை நீங்க விசுவாசிங்க. இந்த பூமியில எப்போதுமே சத்துரு நமக்கு சவாலாகவே நிற்பான். ஹல்லேலூயா. எப்போதுமே அவன் சவாலாகவே நிற்பான். அவன் மத்தியில் நமக்கு ஒரு வெற்றியை இந்த உபவாச ஜெபம் கொண்டு வரும். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் உபவாசத்திற்கு பிறகு தொடங்குச்சு. சீசர்களுடைய ஊழியம் பெந்தெகோஸ்தே நாளில் ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற பிறகு தொடங்குச்சு. ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஆவிக்குரிய சபைக்கு உபவாசம் ரொம்ப முக்கியம், அபிஷேகம் ரொம்ப முக்கியம். அதை புரிந்து கொள்ளுங்க. ஒரு பிசாசை ஜெயிக்க வேண்டுமே ஆனால் ஒரு 3 அல்லது 4 காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இப்போ பிசாசை ஜெயிக்கணும் அப்படின்னா உபவாச ஜெபம் ரொம்ப 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 முக்கியம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அதை செய்தார்.
இப்போ சீசர்களுக்கு என்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அதை தான் சீசர்களுக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். அதே மத்திய எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 20வது வசனம். அதற்கு இயேசு, உங்கள் அவ்விசுவாசத்தினால்தான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விட விட்டு அப்புறம் போ என்று சொல்லு, அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஹல்லேலூயா. 19 வாசிக்கும்போது 17வது வசனங்கள் எல்லாம் வாசிக்கும்போது அங்கே சீசர்களிடத்தில் பிசாசு பிடித்த ஒரு மனுஷனை கொண்டு போனார்கள். அவர்களால் அதை துரத்தி விட முடியலை. பிற்பாடு இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோ ஏற்கனவே உபவாசம் பண்ணி ஜெபித்திருந்தார். ஹல்லேலூயா. சீசர்கள் ஒரு முறை கூட உபவாசித்து ஜெபித்தது கிடையாது. இப்போ கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் போராட்டங்களை கொண்டு வரக்கூடிய பிசாசை நீங்கள் ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும் அப்படின்னா உபவாசம் ரொம்ப 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 முக்கியம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அவர்கள் கேட்குறாங்க, இந்த அசுத்தாவியை ஏன் எங்களால் துரத்தி விட முடியலை? அதற்கு 2 விளக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். 2 காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதில் ஒரு காரியம்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க அவிவிசுவாசத்தினாலே தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 20வது வசனத்தில் அதை நம்ம வாசிக்கிறோம். அப்போ பிசாசை ஜெயிக்கணும், பிசாசை துரத்தணும் அப்படின்னா ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக பயம் இருக்கக்கூடாது, விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. பிசாசின் மேல கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். அவன் நம்மளை துரத்த முடியாது, நாம் அவனை துரத்துவோம். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ பிசாசை துரத்துக்கு விசுவாசம் ரொம்ப 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 முக்கியம். இயேசு கிறிஸ்து அதை தான் சீசர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். சீசர்கள் கேட்குறாங்க, ஏன் அதை எங்களால் துரத்த முடியலை அப்படின்னு கேட்டதற்கு இயேசு சொல்லி கொடுக்கிறார், உங்கள் அவிவிசுவாசத்தினாலே என்று சொல்லி விசுவாசத்தை குறித்து இந்த இடத்துல பேசுகிறார். நான் சொல்லுகிறேன், கடந்த நாட்கள் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்தார், விசுவாசம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையோ அற்புதத்தையோ விடுதலையோ பெற்றுக்கொள்ளவே முடியாது. இவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் விசுவாசம் ரொம்ப ரொம்ப தேவை. இன்றைக்கு மறுபடியும் ஆண்டவர் என்ன ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் பேசுகிறார். அது என்ன காரியம் அப்படின்னா, பிசாசை துரத்துக்கும் விசுவாசம்தான் தேவை. அல்லேலூயா. நான் சொன்னா பிசாசு கேட்கணும், நான் போனா பிசாசு போகணும். பிசாசுக்கு மேலே எனக்கு முழு அதிகாரமும் இருக்கு, அதை நீங்க விசுவாசிக்கணும். அல்லேலூயா. ஆமா, பிசாசு மேலே எனக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. பிசாசை நான் சொன்ன பிசாசு ஓடணும், நான் சொன்ன பிசாசு போகணும். அந்த அதிகாரத்தை, அந்த வல்லமையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார் என்று நீங்க நம்பணும், நீங்க விசுவாசிக்கணும். சீசர்களுக்கு அந்த விசுவாசம் குறைவாக தான் இருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். 21வது வசனம் வரும்போது, இந்த ஜாதியான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது, மற்ற எவ்விதத்திலையும் புறப்பட்டு போகாது. அல்லேலூயா. அப்போ பிசாசை துரத்தணும் அப்படின்னா ஒன்று விசுவாசம் தேவை, அடுத்தது உபவாசம் தேவை. இன்னைக்கு நிறைய பேர் பிசாசை துரத்துகிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். ஒவ்வொரு ஆன்மீக ஸ்தலத்தில், ஒவ்வொரு சர்ச்சஸில் வித்தியாசமாக துரத்துறாங்க. ஒரு சாமியார் பிசாசு பிடித்தவர்களை அவங்களிடத்துல கொண்டு வருவாங்க. அவர் நல்ல அந்த திரச்சி மீன் வாலை கட் பண்ணி வச்சிருக்கிறார். திரச்சி மீன் வால் தெரியுங்களா? பயங்கரமாக இருக்கும், கிட்டத்தட்ட ஒயர் மாதிரி இருக்கும். அந்த பிசாசு பிடிச்சவங்களை கொண்டு வந்தா இவர் திரச்சி வாழை வச்சு அடிப்பார், பலார் பலார் அப்படின்னு. ஓடுவியா ஓடுவியா பேருவியா? நான் சொல்லுகிறேன், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலேயும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும். ஹல்லேலூயா. மொத்த பிசாசுகளும் பார்த்து பயப்படத்தக்கதாய் ஒரு தேவ ஆவியானவர் இருக்கிறார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்குள்ள இருக்கணும். ஒரு பிசாசை துரத்துக்கு நம்முடைய பலத்தை பயன்படுத்த வேண்டியதில்லை, ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டியதில்லை. ஜெபம், விசுவாசம், உபவாசம்,
இயேசுவின் நாமம் இதுவே போதுமானது. நிறைய பேர் விளக்குமாறெல்லாம் கொண்டு வந்து அடிப்பாங்க. சில கிராமத்தெல்லாம் பார்க்குறோம், கெட்ட 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 வார்த்தையா திட்டுவாங்க, அப்படி போயிடும் அப்படின்னுட்டு. ஹல்லேலூயா. அவனே அயோக்கியன். அவனை பார்த்து எந்த கெட்ட வார்த்தை போட்டால் அவனே சூடு சொரணை இல்லாதவன். அவனை பார்த்து என்ன நீ திட்டினாலும் அவனுக்கு சூடு சொரணையே கிடையாது, அவன் போகவே மாட்டான். நிறைய பேர் வித்தியாசமான ஸ்டைல் எல்லாம் பயன்படுத்தி பார்க்குறாங்க. நமக்கு பிசாசு துரத்தணுமா, நமக்குள்ளாய் விசுவாசம் இருக்கணும். நான் இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளை, அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளை, அவருடைய ஆவியானவர் எனக்குள்ளாய் இருக்கிறார். அந்த விசுவாசம் எல்லாம் நமக்கு இருக்கணும். நான் சொன்னா அது ஓடும், நான் சொன்னா பிசாசு கீழ்ப்படியும். அந்த பயங்கரமான விசுவாசம். அதுக்கு முன்னாடியே நீங்க நல்ல உபவாசம் போட்டு ஜெபித்தவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. பிசாசை துரத்தணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க பிசாசை துரத்தணும்? அல்லேலூயா. ஆமாம். பிசாசு ஒரு நாளும் நம்மளை துரத்தக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நாம பிசாசை துரத்தணும். ஒரு நாள் கூட கெட்ட சொப்பனை வரக்கூடாது. வருது அப்படின்னா அவன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை கொட்டிட்டு இருக்கான்னு அர்த்தம். சொப்பனத்தில் பயமுறுத்துறதானா? சொப்பனத்தில் அப்படியே கத்தியை தூக்கிட்டு அருவாயை தூக்கிட்டு ஒரு மாதிரி பியாய் பிசாசெல்லாம் சொப்பனத்தில் வருதுன்னா உங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்குதான் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு பிசாசை துரத்தக்கூடிய வலிமை இல்லை, அதிகாரம் இல்லை என்ற அர்த்தம். அப்போ அதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா உபவாச ஜபத்தில் வரும், விசுவாசத்தில் வரும், இயேசுவின் நாமத்தினால வரும். அதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் போராட்டம், நிறைய பேருடைய சரீரத்தில் போராடுகிறான் பிசாசானவன். அல்லேலூயா. நிறைய பேருக்குள்ளாய் போராட்டங்கள் இருக்கிறது. ராத்திரி திடீர்னு பயம் வருகிறது, பிள்ளைகளை குறித்து பயம், நாட்களை என்ன பயங்கரமான கவலை, துக்கம். நிறைய பேருக்குள்ளாய் வித்தியாசமாய் பிசாசமானவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். நான் சொல்லுகிறேன், நீங்க அதை துரத்த வேண்டும். ஆமென். அது உங்களை துரத்தக்கூடாது, நீங்க அதை துரத்தணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிசாசை எப்படி துரத்தலாம் அப்படின்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 16:17 அடுத்த புஸ்தகம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு அடுத்த புஸ்தகம் மார்க் 16:17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். 75வது பக்கம், வேதத்தின் கடைசி பக்கம் 75. நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். அல்லேலூயா. இதெல்லாம் 75வது பக்கம். அதுல 17வது வசனம் இருக்கிறது. சரி, கவனிங்க. விசுவாசிக்கிறவர்களால நடக்கும் அடையாளங்கள் என்கிற ஒரு பட்டியலை ஆண்டவர் இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார். அதில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஆமென். நீங்க உண்மையான விசுவாசிகளாக இருந்தா, உங்களுக்குள் நல்ல விசுவாசம் இருந்தால், நீங்கள் அவருடைய நாமத்தை சொல்லும்போது பிசாசு ஓடும். அல்லேலூயா. ஆமாம், பிசாசு ஓடிரும், நிற்கவே முடியாது. விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மூலமாய் நடக்கிற அற்புத அடையாளம். ஆண்டவர் ஊழியக்காரனுக்கு மாத்திரம் அதிகாரத்தை கொடுக்கிறவர் அல்ல, அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் அதிகாரத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் கர்த்தர் அதிகாரத்தை தந்திருக்கிறார். நம்புறீங்களா? ஒவ்வொரு பேருக்கும் கர்த்தர் அதிகாரத்தை தந்திருக்கிறார். என்ன அதிகாரம்? பிசாசை துரத்துகிற அதிகாரம். ஆமென். பிசாசுகளை துரத்துகிற அதிகாரம், நவமான பாஷைகளை பேசுகிற அதிகாரம், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவானதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அல்லேலூயா. அப்போ வியாதிகளை சுகமாக்குகிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ பிசாசை துரத்தணும் அப்படின்னா அவருடைய நாமம் ரொம்ப முக்கியம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த நாமம்
இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை நாம் சொல்லி ஒரு பிசாசை துரத்தும் போது ஒரு காரியத்தை கவனிக்கணும். இயேசுவின் நாமத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்புகிறோம், எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறோம், அதை ரொம்ப நீங்கள் கவனிக்க வேண்டும். அந்த நாமத்தை எவ்வளோ நம்புறீங்க, எவ்வளோ நேசிக்கிறீங்க. ஒரு மனுஷன் யோசபாத் ராஜா தனக்கு விரோதமாய் வந்த திரள் கூட்ட எதிரிகளுக்கு முன்பதாக போகும்போது அவன் இராணுவத்தை முதலாவது நிறுத்தாமல் துதிக்கிறவர்களை முதலாவது நிறுத்தினான். அல்லேலூயா. ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இராணுவத்துக்கு முன்பதாக யாரை நுப்பாட்டோம் அப்படின்னா, நல்ல இராணுவத்திலே பலசாலி, யுத்தம் செய்ய நல்ல அனுபவம் வாய்ந்தவர்களை முன்னாடி நுப்பாட்டணும். ஆனால் அவன் முதல்ல அதை நுப்பாட்டாம, அந்த கூட்டத்தை நிறுத்தாம துதிக்கிற கூட்டத்தை நிறுத்தினான். கர்த்தரை பாடுகிற கூட்டத்தை நிறுத்தினான். கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டத்தை நிறுத்தினான். அல்லேலூயா. அவனுக்கு தெரியும், இராணுவத்தில் யுத்தம் பண்ணுகிற பலசாலிகளுடைய பலத்தை காட்டிலும் துதிக்கிறவர்கள் அதிக பலசாலி. ஒரு இராணுவத்தில் இருக்கிற இராணுவ வீரன் மூலமாய் வரக்கூடிய வெற்றியை காட்டிலும் துதிக்கிறவர்கள் மூலமாக தான் அதிக வெற்றி வரும் என்று அவனுக்கு விசுவாசம் இருந்தது. ஆண்டவருடைய நாமத்தை எப்படியெல்லாம் நம்பி, எப்படியெல்லாம் விசுவாசித்து, எப்படியெல்லாம் மேன்மையாக பார்க்குறாங்க பாருங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் தியானிச்சுட்டு இருங்க. இயேசுவின் நாமத்துக்கு முன்பதாக இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏசப்பாவின் நாமத்துக்கு முன்பதாக எந்த காரியமெல்லாம் ஒன்றும் இல்லை. இயேசுவின் நாமத்தை ரொம்ப தியானிங்க, ரொம்ப நம்புங்க, ரொம்ப ரசிங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை ருசிக்கவும் தெரியல, ரசிக்கவும் தெரியல, விசுவாசிக்கவும் தெரியல, அதை பயன்படுத்தவும் தெரியல. நம்ம தேவையில்லாததெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருக்கோம், ருசிச்சுக்கிட்டு இருக்கோம், உச்சரிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் ஒன்று உண்டானால் அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். இந்த பூமியில நிறைய நாமங்கள் இருக்கிறது. எல்லா நாமத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திற்கே அதிகமான வல்லமை இருக்கிறது. அந்த நாமத்தை அடிக்கடி தியானிங்க. இயேசுவின் நாமத்தில் மழை பெய்யும், இயேசுவின் நாமத்தில் மழை பெய்யாது. மழையின் மேல அதிகாரம் இருக்கிறது, மின்னல்கள் மேல அதிகாரம் இருக்கிறது. நம்புறீங்களா? சும்மா இருக்கும்போது ரொம்ப தியானிங்க. இயேசுவின் நாமத்திற்கு எவ்வளவு வல்லமை, அவருடைய பேருக்கு எவ்வளவு வல்லமை, அவருடைய வஸ்திரத்திற்கு எவ்வளவு வல்லமை, அவருடைய நிழலுக்கு எவ்வளவு வல்லமை, அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை, அவருடைய செயலுக்கு எவ்வளவு வல்லமை, அவருடைய சத்தியத்திற்கு எவ்வளவு வல்லமை, அவருடைய கட்டளைக்கு எவ்வளவு வல்லமை. சும்மா இருக்கும்போது தியானிச்சுட்டே இருக்கணும். அப்பந்தான் சில கிரிட்டிக்கலான நேரத்தில் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது சில ஆட்கள் இருக்காங்க கிராமத்தில், வேலைக்கு போச்சிலையும் சரி, போகாத நாட்களிலையும் சரி, இந்த மரங்களை வெட்டுகிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா உடமரத்தை வெட்டி விற்கிற ஆட்கள் அடிக்கடி வேலை இல்லாட்டாலும் வேலை இருந்தாலும் அடிக்கடி அந்த அருவாயை தீட்டி வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சும்மாவே ஒரு நாள் தீட்டு வைப்பாங்க. வேலைக்கு போச்சிலையும் தீட்டுவாங்க, வந்த பெண்ணும் திட்டுவாங்க. சும்மா இருந்தால் கொஞ்சம் தீட்டி வைப்போமே, ஏன்னா அது ஷார்ப்பாக இருக்கணும், அப்போதான் வேலை ஈஸியாக முடியும். அதாவது எவ்வளோதான் நமக்கு ஒரு வேலை தெரிஞ்சாலும் அந்த வேலையில் அதிக அனுபவம் என்கிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. வேலை தெரிஞ்சவனுக்கு சம்பளம் கூடவா, இல்லை வேலையில் அனுபவம் உள்ளவனுக்கு சம்பளம் கூடவான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? வேலையில் அனுபவம் உள்ளவனுக்கு தான் சம்பளம் கூடுதல். ஆமாம். இன்னைக்கு ஒரு சம்பளத்துக்கு வெளிநாட்டுக்கு அனுபவம் இல்லாதவர்களுக்கு 50,000 அப்படின்னா ஒரு 10 வருஷம் அனுபவம் ஆயிட்டுன்னா 1,00,000 ரூபா இருக்கும். வேலை சேம் தான். அப்போ நமக்கு ஆண்டவருடைய வசனத்தில், ஆண்டவருடைய நாமத்தில் நமக்கு ரொம்ப அனுபவம் இல்லை, ரொம்ப பயிற்சி இல்லை, ரொம்ப தியானம் இல்லை, ரொம்ப உணர்வு இல்லை. அப்போ டக்குன்னு ஒரு சூழ்நிலைகளில் ஏசப்பாவினுடைய நாமத்தை எப்படி கையில் எடுக்க முடியும்? ஒரு மனுஷன் ஒரு அடி முறைகளை கற்றுக்கொள்ளுகிறவன்
ஒரு மாஸ்டர் சொல்லுவார், டெய்லி இப்படி குத்தி பாரு அப்படின்ட்டு. அல்லேலூயா. ஆமாம், நம்ம ஒருக்கா இப்படி குத்தி பார்த்துட்டு அப்படியே கையை வச்சுக்கிட்டா எங்கே குத்த வேண்டிய நிலைமை வரும்போது கை வராது. அல்லேலூயா. அதாவது ஷாவ்லின் அப்படின்ட்டு ஒரு அடிமுறை இருக்குது. அதில் ஒவ்வொரு விரலையும் ஸ்ட்ராங் ஆக்குவாங்க. அப்போ அவங்க பயிற்சி எடுத்த மரத்தை வீடியோவில் பார்த்தேன். அந்த விரலை வச்சு குத்துவாங்களா மரத்தை, குத்தி 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 அந்த மரமே ஓட்ட விழுந்துருக்கும். அல்லேலூயா. நம்ம குத்துனா ஆமாம், வேறு தெரவி ஆஸ்பத்திரியில் போய் கட்டு தான் போடணும். அவன் அந்த குத்தி குத்தி மரத்தை ஓட்டையாக்கி வச்சிருக்கிறான். பெரிய பைப் அப்படியே நுப்பாட்டி இருக்கிறான். காலால் மிதிச்சு 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 பைப் அப்படி வளையுது. நாம மிதிச்சா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். பின்ன காலுக்கு ஒரு மாவு கட்டு, கைக்கு ஒரு மாவு கட்டு போட்டுட்டு இப்படியே வரணும். 2 பேர் கை தாங்கல்ல, இதான் நடக்கும். அப்போ அது எல்லாம் எப்படி வருது அப்படின்னா பழக்கம். ஒவ்வொரு நாளும் அவன் செய்து பார்க்குறான். கராட்டையில் முதல்ல ஒரு செங்கலை வச்சு அடி அப்படிம்பாங்க. ஒரே அடியில் ஃபஸ்ட் எல்லாம் உடையாது. அல்லேலூயா. செங்கல் உடையாட்டாலும் பரவாயில்ல, கை உடையாமல் இருக்கணும். ஆனால் போக போக ஒரு செங்கலை நம்ம உடைச்சிடலாம். ஆனால் அதுக்கு பிறகு 2 செங்கல், 3 செங்கல், 4 செங்கல் வச்சு உடைப்பாங்க, உடைச்சிருவாங்க. 10 செங்கல் வரைக்கும் உடைச்ச ஆட்கள்லாம் இருக்காங்க. ஒரே நாளில் வந்துடாது, பழக்கம். 3.5 வருஷம் இயேசு கிறிஸ்து சீசர்களை தன்னோடே வைத்திருந்தார். அல்லேலூயா. பழக்கம், பழக்குவித்தார். சீசர்கள் பழகிட்டே இருந்தார்கள். அவருடைய வார்த்தையில், உபதேசத்தில், வல்லமையில், அனுபவத்தில், அற்புதத்தில், ஊழியத்தில். நாம் இயேசுவின் நாமத்தை இருதயத்தில் வைத்தே அதை ருசிச்சு 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 என் தேவனால் எல்லாம் முடியும். சும்மானாலும் அடிக்கடி நிறைய பேருக்கு சினிமா பாட்டெல்லாம் வாயில் வருது. நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமம் வரட்டும். தேவையில்லாத சிந்தை, ஞாபகம் எல்லாம் நமக்கு வருது. இயேசுவின் நாமத்தை ஞாபகப்படுத்துங்க. ஏசப்பாவை உள்ள வச்சு தியானிங்க. ஒரு மனுஷன் ஒரு மனுஷியை எப்படி எல்லாமோ கற்பனை பண்ணுகிறான், எப்படி எல்லாமோ வர்ணிக்கிறான். நாம் நம்முடைய தேவனுடைய நாமத்தை தியானிப்போம், உணர்வோம். அது எவ்வளோ வல்லமை உள்ளது. சும்மா இருக்கிற நாட்களில் அதை சொல்லி பார்த்து, ருசிச்சு பார்த்து, உணர்ந்து பார்த்து, ஞாபகப்படுத்தி பார்த்து அப்படியே தினந்தோறும் அதில் பழகுமே. ஆனால் ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த ஆயுதத்தை எடுத்து ஆமேன் யுத்தம் செய்ய ரொம்ப லகுவாக இருக்கும். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் பெரிய அளவுலலாம் யுத்தம் வரல. ஆமேன். ஆனாலும் வருஷத்துக்கு 2-3 முறை பயிற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க. கூட தான் எடுப்பாங்க. எவ்வளோ செலவாகும். போர்க்கப்பலில் பயிற்சி எடுப்பாங்க, கடலில், தரை மார்க்கமாக, விமானத்தில். முப்படைகளும் பயிற்சி செய்யும். இது போக கூட்டு பயிற்சி செய்யும். அடுத்த நாட்டு இராணுவத்தோடு இணைந்து கூட்டு பயிற்சி. ஏன் ஒரே நாள் போய் விமானத்தை ஓட்டி யுத்தத்தை ஜெயிச்சிடலான்னு முடியாது, தோத்துருவோம். ஆகையினால நான் சொல்லுகிறேன், ஏசப்பாவின் நாமத்தை சொல்லி பாருங்க. சின்ன சின்ன தலைவலி வந்த உடனே யாராகிலும் ஒரு ஆள் உங்களுக்கு நிச்சயமாக தந்திருப்பாங்க, வெளிநாட்டில் உள்ள டைகர் பாம் அப்படின்ட்டு. உடனே எடுத்து அதை போடுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிடக்கூடாது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி பாருங்க. சொல்லுங்க, போ பிசாசு, இயேசுவின் நாமத்தினால போ அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க. அல்லேலூயா. சின்ன சின்ன காரியத்தில் எல்லாம் ட்ரைனிங் எடுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி பாருங்க. இதெல்லாம் எப்போ செய்யணும்னா உபவாசம் இருக்கணும். உபவாசம் இருக்கணும். உபவாச ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கணும். அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அந்த வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இயேசுவின் நாமத்தினால பிசாசுகளை துரத்தக்கூடிய கிருபை ஆண்டவர் தருவார். நோய்களை சுகமாக்கக்கூடிய அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே அதெல்லாம் நீங்க பயன்படுத்தணும். உபவாசமும் இயேசு கிறிஸ்துவும். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசித்து முடிப்போம். எடுத்துக்கொள்ளலாம். யாக்கோபு அதில் 4:7 எடுத்து வாசிப்போம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப் போவான். ஆமென். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணுமா? பிசாசை துரத்தணும், பிசாசை எதிர்க்கணும் அப்படின்னா எல்லாராலையும் முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக முடியும். அந்த நபர் என்ன செய்யணும் அப்படின்னா தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவுக்கு சீசனாக இருக்கணும், அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும், அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நிறைய பேருடைய காரியம் மாறுதலாக இருக்கும். தேவனுக்கு எதிர்த்து நின்றுப்பாங்க, பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க. எம்மா பிசாசு அப்படின்ட்டு. அதெல்லாம் மாறட்டும். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்போம், பிசாசை எதிர்த்து நிற்போம். அப்பொழுதுதான் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஸோ இதுதான் பிசாசை ஜெயிக்கிற, பிசாசை துரத்துகிற தேவனால் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ரகசியங்கள். ஸோ இதுக்கெல்லாம் உபவாசம் தேவை. இன்னைக்கு நிறைய பேர் பிசாசின் போராட்டத்தை நிறைய சந்திக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், இனி பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது. இனி பிசாசு உங்க வீட்டில் கிரியை செய்ய முடியாது, உங்க சரீரத்தில் கிரியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உபவாசமும் இயேசு கிறிஸ்துவும். உபவாசத்திற்கு பிசாசு பயப்படுகிறான். உபவாசிக்கிற பிள்ளைகளுக்கு பரலோகம் பிசாசை துரத்தக்கூடிய அதிகாரத்தும் கொடுக்கிறது. பரலோகத்தின் தேவம் உபவாசித்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு பிசாசை துரத்துகிற வல்லமையை கொடுக்கிறது, அதிகாரத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல தெய்வமே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படியாம இருக்கிற யாரும் பிசாசை துரத்த முடியாது. பிசாசு தான் அவர்களை துரத்தும். முதலாக பிசாசு துரத்தப்பட்ட சம்பவம் எது அப்படின்னா, தாவீது சவுல் ராஜாவுக்குள்ளாய் இருக்கிற பிசாசை துரத்தினான். அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்ட முதல் சம்பவம். அங்கேதான் ஆரம்பிக்கிறது. தாவீது தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தான். சவுல் தேவனுடைய எல்லா நீதிக்கும் எதிர்த்து நின்றான். ஆகவே பிசாசு அவனை அலகழித்தது. பிசாசு அவனோடு போராடி அவனை பலகீனப்படுத்தி வைத்திருந்தது, பைத்தியமாக்கி வைத்திருந்தது. ஹல்லேலூயா. ரிஷகடதரா. ஆனா தாவீது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தபடியினால் பிசாசு அவன் துரத்தி விட்டான். தேவனுக்கு கீழ்ப்படிவேன் என்று எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உமக்கு கீழ்ப்படிவேன், உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், உங்க வசனத்திற்கு நான் கீழ்ப்படிவேன், உங்க சத்தியத்திற்கு கீழ்ப்படிவேன். ஆமென். எங்களை ஆசீர்வதித்து அதிகாரப்படுத்துங்கப்பா, எங்களை ஆசீர்வதித்து அதிகாரப்படுத்துங்க. உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த உபவாச ஜெபம் எங்களுக்கு வெற்றியாயிருப்பதாக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.